ஸ்ரீ ஆக்னேய புராணந்தர்கதமான துலாக்காவிர மகாத்மியம் 24வது அத்தியாயம். அகஸ்தியர் லோபமுத்ரை என்ற காவேரியை விவாகம் செய்து கொண்டது. பின்னர் அகஸ்தியரும் தன்னை உபசரித்த காவேரியை நோக்கி, உன்னால் உபசரிக்கப்பட்ட யான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். உன் விருப்பம் யாது என்று வினவ, சுவாமி, யான் தங்களுக்கு பத்தினியாய் இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் யான் பூலோகத்தில் காவேரி என்ற நதி ரூபிணியாய் சென்று சகல பாபிகளையும் முக்தி அடைவிக்கும்படியாயும் சகல புண்ணிய தீர்த்தங்களும் எப்பொழுதும் என்னிடத்தில் சதா வசிக்க வேண்டும் என்றும் வரமளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, அகஸ்தியரும், லோபமுத்ரையே, முன்னமே பிரம்மதேவன் உமக்கு இவ்வரங்களை அளித்திருக்கையில் யான் அளிக்க வேண்டிய வரம் ஒன்றுமில்லை. ஆகையால் உமது இஷ்டப்படி சகலமும் ஆக கடவது என்று கூறினார். இந்த வரத்தை கேட்டவுடன் காவேரியானவள் தன்னுடைய ஹம்சமாக பிரம்மதேவரின் கமண்டலத்திலே காவேரியாகவும் லோபமுத்ரையாகவும் பரிமணித்தார். பிரம்மதேவரின் ஹம்சமான சக்கியகிரியில் திவ்யாமலக சமீபத்தில் உன்னை நதியாக செல்லும்படி செய்கிறேன் என்று அகஸ்திய மாமுனிவர் கூறினார். இவ்வாறு கூறியவுடன் காவேரியும் ஜலரூபமாய் அகஸ்தியரின் கமண்டலத்தில் இருந்து மேலும் தன்னுடைய ஹம்சமாகிய லோபமுத்ரை கும்பமுனிவருடன் திருமணம் செய்வதற்காக பிரம்மதேவரை நினைக்கவே, பிரம்மதேவரானவர் மகாவிஷ்ணுவுடனும் சங்கரருடனும் இந்திராதி தேவர்களுடனும் அவரவர் தங்களுடைய பத்தினிகளுடன் தங்கள் வாகனங்களில் ஏறி வந்து அகஸ்திய லோபமுத்ரை இவ்விருவர்களுடைய திருமணமானது வெகு விமர்சையாய் மகோன்னதமாய் செய்வித்து தம்பதிகளை ஆசீர்வதித்து மட்டுமன்றி காவேரிக்கு பல வரங்களையும் அளித்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணு அளித்த வரமாவது, கங்கையில் 3 தினம் ஸ்நானம் புரிந்தவனும் யமுனையில் 5 தினம் ஸ்நானம் செய்தவனும் காவேரியில் 1 தரம் ஸ்நானம் ஆடுகின்றவனும் ஜென்மாந்தரம் வரையில் புரிந்த பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள கடவன் என்று கூறினார். அது சமயத்தில் சங்கர பகவான் வரமளித்தார். ஓ காவேரி, தென்திசையை காக்குமாறு நதி ரூபிணியாய் செல்ல போகின்ற உனது உற்பத்தி ஸ்தானம் முதல் சமுத்திர சங்கமம் வரையில் யான் அநேக முனிவர்களுடன் உனது கரைகளில் சாஸ்வதமாய் வசிப்பேன் என்று கூறினார். இவர்கள் களிப்புடன் பல வரங்களை தந்தபின் காவேரியானவள் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இம்மூவர்களையும் நமஸ்கரித்தால் அவர்களும் பல்வேறு ஆசிகளை வழங்கினார்கள். மேலும் கணவரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையும் உபதேசித்தனர். பின்னர் எல்லோரும் காவேரி, அகஸ்தியர், லோபமுத்ரை இவர்களிடம் விடை பெற்று அவரவர் இருப்பிடம் சேர்ந்தார்கள். ஆக்னேய புராணத்தில் துலாக்காவிர மகத்துவத்தில் 24வது அத்தியாயம் நிறைவேறிற்று. ஹரி ஓம் தத்சத்.